ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு டார்கெட் ரிலேஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி என்டிபிசி 2024 சரியா. ஸோ 2024 நோட்டிஃபிகேஷனை கிட்டத்தட்ட ரிலீஸ் பண்ணி ஒரு 2 மாதம் ஆகுது. ஸோ அந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்கமிங்கில் மார்ச் அல்லது ஏப்ரலில் வந்து எக்ஸாம் இருக்க போகுதுன்னு எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த எக்ஸாமை நம்ம எப்படி வந்து கிளியர் பண்ணலாம், ஸோ அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, எதுக்கெலாம் வெயிட்டேஜ், ஸோ எப்படி படிக்கலாம், சப் டாபிக் என்னென்ன, இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்ன, ஸோ அது மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக ஆர்ஆர்பி என்டிபிசி 2024 கிளியர் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜிஸை சொல்ல போகிறோம். ஓகேவா? இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம், அல்லது பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம் சரியா. ஸோ இல்லைனா ஏர்ஃபோர்ஸ் இல்லைனா ஏதாவது போலீஸ் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம், டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆர்ஆர்பி எக்ஸாம் நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா அதனுடைய எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கும், அதனுடைய சிலபஸ் என்ன, ஸோ அதனுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் என்னென்ன, அதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் என்ன, எப்படி நம்ம கவர் பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரி சரியா. ஸோ இது எதுவுமே தெரியாமல் நீங்கள் ஆர்ஆர்பிக்குள்ளார வரக்கூடாது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் இந்த வீடியோ வந்து இருக்கும் சரியா. ஸோ நீங்கள் எப்படிலாம் வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன், ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேப்பர் வைக்க போகிறாங்க, பேப்பர் 1 பேப்பர் 2 அடுத்ததாக என்ன நடக்கும், அதுக்கடுத்து என்ன நடக்கும், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிபிடி 1 நடக்க போகுது சரியா. அதாவது பேப்பர் 1 சிபிடினா ஒன்றும் இல்லை, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ கம்ப்யூட்டரில் தான் டெஸ்ட் நடக்க போகுது. டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், ஆல்ரெடி பேங்கிங் எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதுவே சிபிடி 2 அடுத்து தான் வந்து நடக்கும் சரியா. ஸோ அதுவும் கம்ப்யூட்டரில் தான் நடக்க போகுது சரியா. ஸோ எக்ஸாம் சென்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கே வேணாலும் போடுவாங்க சரியா. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் தான் போடுவாங்க. இப்போ ஆல்ரெடி எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தவங்க உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்லேயே ஒரு 2-3 சென்டர் இருக்கும், அதுக்கு பக்கத்துலேயே மாற்றி போட்டுட்டு இருந்திருப்பாங்க. பட் ஆனால் இந்த தடவை என்ன நடந்துருச்சு அப்படின்னா ஏஎல்பி எக்ஸாமு அப்புறம் ஆர்பிஎஃப்எஸ்ஏ எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து டிஸ்ட்ரிக்ட் வந்து வேறு டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா போடுறாங்க சரியா. ஸோ அதே மாதிரி எக்ஸாம் ஹால்குள்ளார போகிறதுக்கு ஆதார் கார்டு அப்படிங்கிறது மேண்டேட்டரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆதார் கார்டை நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து ஃபோட்டோ, ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து 10 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆதாரோட பயோமெட்ரிக் வந்து அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி, சப்போஸ் 2024 ரெக்ரூட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, 2025 இந்த வீடியோ பார்க்குறீங்கனாலும் சரி, நீங்கள் வந்து உங்களுடைய ஆதாரை அப்டேட் பண்ணி வச்சுக்க வேண்டியது மேண்டேட்டரி. ஓகேவா? ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்டு, நேமு, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வந்து நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. ஓகேவா? சரி, சிபிடி 2 முடிஞ்சவொடனே அடுத்ததான் உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட்டு ஒரு சில போஸ்டிங்க்கு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் சிபி80 சொல்லி ஒரு சைக்காலஜி டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டர் மாதிரியான போஸ்டிங்க்கு இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு தான். ஸோ கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணாலே போதுமானது தான். ஸோ டைப்பிங் டெஸ்ட்டை கிளியர் பண்ணிவிட்டால் அடுத்ததாக மெடிக்கல் டிவி, தென் ஃபைனலாக வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும் உங்களுக்கு வேலையை வாங்கிட்டு போகிறதுக்கு. ஓகேவா? ஸோ ரயில்வேன்றது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட். ஸோ உங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஸ்டேஷனில் வேலை கிடைக்கிற அளவுக்கு அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமான ஒரு வேலையெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரயில்வே. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி 2019 தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தது. தென் அதுக்கப்புறம் இப்போ தான் வருது, வருஷம் வரும்னு சொல்லியிருக்காங்க சரியா. ஸோ அதை பார்க்கலாம் நம்ம எப்படின்னு. இந்த வருஷம் வந்த ரெக்ரூட்மெண்ட்டை நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதான் மெயின். ஸோ நெக்ஸ்ட், ஸோ இந்த வருஷம் என்ன பண்ணிட்டாங்கன்னா கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட்னு 2ஆக பிரிச்சுட்டாங்க. இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 2 எக்ஸாமுக்குமே சேம் எக்ஸாம் பேட்டர்ன் தான். ஸோ என்ன அந்த எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னா, இப்போது சிபிடி 1 அதாவது பேப்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து உங்களுக்கு 100 மார்க்குக்கு நடக்கும், 90 நிமிஷம் வந்து கொடுத்துருவாங்க சரியா. ஸோ அதில் மேத்தமெட்டிக்ஸ்னால் ஆப்டிடியூட் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஆப்டிடியூட்லேருந்து 30 மார்க்கும், அடுத்ததாக ரீசனிங்லேருந்து ஒரு 30 மார்க்கும் வரும். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ்னால் இதில் நம்மளுடைய சோஷியல் கவர் ஆயிரும், சயின்ஸ் கவர் ஆயிரும், ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸு எல்லாமே கவர் ஆயிரும். மொத்தமாக 40 மார்க். ஓகேவா? ஸோ எதுக்கும் ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டேஜ் கொடுக்கல. ஸோ இப்போது ஏஎல்பியில் சயின்ஸ்க்கு கொடுத்துருப்பாங்களே, ஜிகேக்கு தனியாக கொடுத்துருப்பாங்களே, அந்த மாதிரிலாம் இல்லை. மொத்தமாக 40 மார்க். எதுலேருந்து வேணாலும் எப்படி வேணாலும் கொஷின் கேட்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கான அர்த்தம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 90 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எழுதக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் 120 மினிட்ஸ். ஓகேவா?
இந்த எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க் இருக்கான்னு கேட்டால் நெகட்டிவ் மார்க் இருக்குது. சரியா, 1/3 ஆஃப் த மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தப்பாக போடக்கூடிய கொஷினுக்கும் மைனஸ் மார்க் வந்து இருக்குது. சரியா, ஸோ 1/3 என்னென்னா, இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா 1 மார்க் வந்துடும். சரியா, ஸோ ஒரு கொஷின் தப்பாக எழுதிட்டிங்கன்னா 1/3 மார்க் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஆகிடும். ஓகேவா, இதான் வந்து பார்த்திங்கன்னா 1/3 நெகட்டிவ் மார்க் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, CBT 2க்கும் அதே எக்ஸாம் பேட்டர்ன் தான். ஸோ வேறு எதுவுமே மாறாது. சரியா, 90 மினிட்ஸு 120 கொஷின்ஸு. கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க் வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங்கில் 5, மேக்ஸில் 5, ஜென்ரல் அவேர்னஸில் ஒரு 10 மார்க் வந்து ரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வேறு எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே புதுசாக ஆட் பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது. ஓகேவா, ஸோ அதே தான் நீங்கள் CBT 1க்கு என்ன படிக்கிறீங்களோ அதே தான் CBT 2க்கும். லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ஸ்லைட்லி டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ பெருசாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பேப்பர் 2 அப்படிலாம் நம்ம வந்து எதிர்பார்க்க தேவையில்ல. CBT 2லையும் நமக்கு நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிறது 1/3 ஆஃப் நெகட்டிவ் மார்க் தான். ஸோ பேப்பர் 1லேயும் நமக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது, பேப்பர் 2லேயும் நமக்கு வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது. சரியா, அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். மெயினான டிஃப்ரென்ஸ் CBT 1க்கும் CBT 2க்கும் என்ன அப்படின்னா, ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா 100 கொஷின் 90 நிமிஷம். ஸோ 100 கொஷின்ஸு 90 மினிட்ஸு. சரியா, ஸோ இங்கே வந்து 120 கொஷின்ஸு அதே 90 மினிட்ஸ் தான். ஸோ டைம் அப்படிங்கிறது நமக்கு பேப்பர் 2ல் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஸோ பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாக எழுதிடலாம். ஸோ பட் பேப்பர் 2ல் வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணும். பேப்பர் 2வை பற்றி இப்போ நீங்கள் எதுவுமே வரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பேப்பர் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ நீங்கள் பேப்பர் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா பேப்பர் 2 கிளியர் பண்ணிவிட்டு தென் பேப்பர் 1 கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அப்கமிங் மந்த்ஸில் உங்களால் டைமிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் அதை பற்றி ஃபியர் பண்ணிக்க தேவையில்ல. இது கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும், ஸோ கட் ஆஃப் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து என்கிட்ட நிறைய பேர் பர்சனலாக மெசேஜ் பண்ணி கேட்டிருக்கீங்க. கட் ஆஃப் வந்து இப்போ நம்மளால் எதையுமே கெஸ் பண்ண முடியாது. ஸோ ஏன் கெஸ் பண்ண முடியாது அப்படின்னா, இப்போது 2000 ஆக்சுவலாக கட் ஆஃப் நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஸோ ப்ரீவியஸ் இயராக இந்த எக்ஸாம் வந்து எவ்வளோ கட் ஆஃப் போயிருக்கு, ஸோ அதை விட ஒரு +5 வந்து முன்ன பின்ன அப்படின்ற மாதிரி நம்ம கெஸ் பண்ணலாம். ஸோ ப்ரீவியஸ் இயராக 2019 வந்த நோட்டிஃபிகேஷன் 2021, 2022 நடந்து முடிஞ்சிருக்கு இந்த NTPC எக்ஸாம்ஸு. ஸோ அந்த டைமில் இருந்த அவேர்னஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி, இன்றைக்கி இருக்கிற அளவுக்கு இல்லை. ரெண்டாவது விஷயம், அன்றைக்கி 35,000க்கு மேலே வேக்கன்சிஸ் இருந்தது. அதனால் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கட் ஆஃபுங்கிறது டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ லாஸ்ட் இயர் கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1 கிளியர் பண்ணணும் அப்படின்னா தோராயமாக ஒரு 60 மார்க்லேருந்து ஒரு 80 மார்க் வரைக்கும் வாங்கியிருந்தாலே நம்ம வந்து அந்தந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி பேப்பர் 1 கிளியர் பண்ண முடியும் 2019. ஸோ பேப்பர் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75லேருந்து ஒரு 85க்குள்ளார, அதாவது ஒரு 70லேருந்து 85க்குள்ளார அந்த ரேஞ்ச் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயராக மெயின்டைன் ஆகிட்டு இருந்தது. ஸோ இந்த 70 to 85ங்கிறது பேப்பர் 2க்கு 120 அவுட் ஆஃப் 120க்கு சொல்கிறேன். ஓகேவா, ஸோ இதில் நல்ல போஸ்ட்டுக்கான கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நல்ல போஸ்ட்னால் எப்படி சொல்கிறேன்னா, ஸோ இந்த ஆஃபீஸ் ஒர்க் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, ஸோ இந்த ஜூனியர் கிளர்க்கு, சீனியர் கிளர்க்கு, சரி அதே மாதிரி அந்த கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர்னு சொல்லி ஒரு போஸ்டிங் இருக்குல்ல, ஸோ அந்த சீனியர் கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க்கு, ஸோ அந்த போஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட் ஆஃப் வந்து அதிகமாக தான் இருந்தது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சொன்னோம் இல்லையா, ஸோ இதில் இந்த சீனியர் கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க்குக்கு டைப்பிங்கும் கிடையாது, CBATயும் கிடையாது, அதாவது ஸ்கில் டெஸ்ட் இல்லைங்கிறதுனால அதுக்கு வந்து கொஞ்சம் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்த விடவும் அதிகமாக இருந்தது. சரியா, ஸோ அதே மாதிரி வேக்கன்சி கம்மியாக கூட்ஸ் கார்டுக்கு இருந்ததுனால கூட்ஸ் கார்டும் கிட்டத்தட்ட அதே லெவல் மெயின்டைன் பண்ணிச்சு. ஸோ இந்த ஜூனியர் கிளர்க்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் கிளர்க்கு, ஸோ இந்த போஸ்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் டைப்பிங் டெஸ்ட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆனாங்க. ஸோ அதனால் சீனியர் கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க்கை கம்பேர் பண்ணும்போது ஒரு 4-5 மார்க் வந்து கம்மியாக கிடச்சிது. சரியா, ஸோ ICFல எப்பயுமே கட் ஆஃப் அதிகமாக தான் இருக்கும். ஸோ ICF தனி கேட்டகரி. ஸோ நல்லா படிக்கணும், ICFல வேலை வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் நல்லா படித்து நல்லா கட் ஆஃப் வாங்கணும். ஸோ அப்போ தான் ICFல உங்களால் நல்ல வேலை வாங்க முடியும். ஓகே, இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். ஸோ 2019 கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருந்தது. அதே மாதிரி இன்றைக்கி இருக்குமா, இப்போ எழுத போகிற NTPC எக்ஸாம் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. 2024 அவேர்னஸ் நல்லாவே அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர்கிட்ட நிறைய ரிசோர்ஸ் இப்போ கிடச்சிருக்கு 2019 கம்பேர் பண்ணும்பொழுது. ஸோ இன்றைக்கி டேட்டில் யூடியூப்லேயே நிறைய ரிசோர்ஸ் வந்து நிறைய பேருக்கு கிடச்சிருக்கு.
சரியா? ஸோ அது எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நார்மலாக நான் சும்மா ஏனோ தானோன்னு படித்தேன் அப்படின்னா இந்த தடவை நம்மளால் வந்து கிளியர் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். சரியா? ஸோ ஃபோக்கஸ்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக கிளியர் பண்ணலாம். ஸோ கிளியர் பண்ணுறதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதே மாதிரி எஸ்எஸ்சிக்கும் ஒரே ஒரு ஆடட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து இங்கிலீஷ் கிடையாது. ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் இல்லைங்கிறதுனால இங்கிலீஷில் வீக்காக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ரீசனிங் வந்து, அதாவது இந்த ஆர்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. சரியா? ஸோ இந்த ரயில்வே வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணி இவ்வளோ நாளாக எஸ்எஸ்சியில் சப்போஸ் யாராவது கிளியர் பண்ணாமல் கண்டினியூ ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அப்படியே அந்த பக்கம் பிக்கப் பண்ணி போயிருங்க. சரியா? தென் டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி அங்கே ஜிகேக்கு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் போட்டிருப்பீங்க. சோஷியலாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும். சரியா? ஸோ அதனால் அது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ இந்த தடவை ஜிகேவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஜிகே கான்சென்ட்ரேட் பண்ணால் தான் நம்மளால் வந்து காம்படிஷனுக்குள்ளார வர முடியும். ஸோ அதனால் ஜிகேவை அசால்ட்டாக விட்டுறாதீங்க. சீக்கிரமாக மேக்ஸ் ரீசனிங்கை ஃபஸ்ட்டு கவர் பண்ணி முடிங்க. மேக்ஸ் ரீசனிங் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கவர் பண்ணி முடிச்சுட்டு ஸோ மேக்ஸ் ரீசனிங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த ஜிகேவை அப்படியே உள்ளார கொண்டு வாங்க. சரியா? சரி, ஓகே. இப்போ இந்த டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜிகே ஆல்ரெடி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸ் ரீசனிங் மட்டும் நல்ல ஃபோக்கஸ் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸும் வந்து பார்த்துக்கணும். ஸோ அது வந்து மேண்டேட்டரி. நீங்கள் பேசிக்காகவே டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு மேக்ஸ் வந்து கஷ்டம்னு சொல்லி டிஃபால்ட்டாகவே நீங்கள் அப்படி நினச்சிட்ருப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு கஷ்டம்லாம் கிடையாது. சரியா? ஸோ ஓரளவுக்கு ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈஸிலேருந்து மாடரேட் லெவலு, அந்த லெவலில் தான் இப்போ எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ அதனால் டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல சான்ஸ். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஜிஎஸ்சில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மேக்ஸ் ரீசனிங்கை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ மேக்ஸ் ரீசனிங்கை ஃபோக்கஸ் பண்ணி மேக்ஸ் ரீசனிங்கை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்ததாக பேங்கிங் படிக்கக்கூடிய பசங்க. ஸோ பேங்கிங் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்க, நீங்கள் இப்போ ரயில்வே எழுத போகிறீங்க அப்படின்னா மெயின் திங் என்ன அப்படின்னா ரீசனிங் நீங்கள் அங்கே பக்காவாக ரெடி ஆகிருப்பீங்க. ஸோ ரீசனிங்க்கு நீங்கள் டெய்லி ஒரு செக்ஷனல் டெஸ்ட் மட்டும் போடுங்க. புதுசாக நீங்கள் எதையுமே வந்து பண்ண வேணாம். ஸோ டெய்லி ஒரு செக்ஷனல் டெஸ்ட்டு ரயில்வேல இப்போ முடிஞ்ச எக்ஸாம்ஸாக இருக்கலாம் அல்லது அதுக்கு முன்னாடி முடிஞ்ச எக்ஸாமாக இருக்கலாம். ஸோ டெஸ்ட் புக்கில் பாஸ் வாங்கிட்டு டெய்லி ஒரு செக்ஷனல் டெஸ்ட் போட்டுக்கிட்டே இருங்க. அப்போது அது போட உங்களுக்கு ரீசனிங் வந்து டச்சப்லேயே இருந்துக்கிட்டே இருக்கும் எக்ஸாம் வரைக்கும். சரியா? ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அங்கே அரித்மெட்டிக் மேக்ஸ் படிச்சிருப்பீங்க. சரியா? அது இல்லாமல் அந்த சிம்பிளிஃபிகேஷன் அந்த இதெல்லாம் படிச்சிருப்பீங்களே, அது எல்லாமே உங்களுக்கு இங்கே ஒரு கை கொடுக்கும். ஸோ அங்கே படித்த மேக்ஸ் எதுவுமே இங்கே வராது அப்படிலாம் இல்லை. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும். சரியா? ஸோ அட்வான்ஸ் மேக்ஸ் நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அட்வான்ஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பேங்கிங் ஆஸ்பிரன்ஸு கொஞ்சம் ஆடடாக வந்து கவனம் செலுத்த வேண்டியது வரும். தென் நீங்கள் அங்கே கரண்ட் அஃபேர்ஸை சூப்பர் டூப்பராக படிச்சிருப்பீங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸு ஒன்றும் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. அதே மாதிரி ஸ்டாட்டிக் ஜிகேவும் வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் அவேர்னஸ் அது இதுன்னு நிறைய படிச்சிருப்பீங்க. ஸோ அப்போ உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜிகேயில் பாதி ஸ்ட்ராங் ஆகிடுறீங்க. மேக்ஸில் பாதி, ஜிகேயில் பாதி தான் உங்களுக்கு பெண்டிங். ஸோ அதை ரெண்டையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்பைன் பண்ணி அடுத்த ஸ்டெப் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஆர்ஆர்பி என்டிபிசி நோக்கி. பேங்கிங்கோட ஜாப் ப்ரொஃபைலை கம்பேர் பண்ணும்பொழுது ஆர்ஆர்பியோட ஜாப் ப்ரொஃபைல் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. சரியா? ஸோ ப்ரெஷர் இருக்காது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பியோட ப்ளஸ் பாயிண்ட். ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டு, தென் சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, இந்த மாதிரி ஆஃபீஸ் ஒர்க் ஜாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீக் ஆஃபே உங்களுக்கு 2 நாள் இருக்கும். சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கும். ஒரு சில ஏரியாவில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே இருக்கும், சண்டே லீவ் இருக்கும். ஸோ அப்போ சாட்டர்டே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு 10 மணிக்கு தான் காலையில் டியூட்டி ஆரம்பிக்கும். சரியா? ஸோ இதுவே சாட்டர்டே லீவ் அப்படின்னா உங்களுக்கு 9 மணிக்கே டியூட்டி ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். பெரிய ஆடட் அட்வான்டேஜ் யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ இந்த வருஷம் நம்ம எவ்வளோ தான் டார்கெட் பண்ணுறது 2024க்கு? உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ எவ்வளோ தான் டார்கெட் பண்ணலாம்? சரியா? ஸோ 80 கொஷின் மினிமம் போடணும். அதுக்கு மேலே போட்டால் சந்தோஷம். சரியா? ஸோ 80 கொஷின் வந்து மினிமமாக நீங்கள் வந்து இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணணும் கரெக்டாக. நார்மலைசேஷன் ஆணுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2-3 மார்க்கோ 4-5 மார்க்கோ இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்ல, கன்ஃபார்மாக கிளியர் ஆகிடலாம் அப்படின்னு கூடிய ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவீங்க. சரியா? ஸோ சிபிடி 1லேருந்து சிபிடி 2க்கு 1:15 அப்படின்னு கூடிய ரேஷியோவில் தான் எடுக்க போகிறாங்க. அதனால் கொஞ்சம் சின்சியராக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஒரு நாளைக்கு ஒரு 8 ஹவர்ஸ் நீங்கள் சாலிடாக ப்ரிப்பேர் பண்ணால் இன்னையிலேருந்து உங்களுக்கு எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90 to 100 days இன்னும் எக்ஸாமுக்கு இருக்குது அன்அஃபிஷியலி. ஓகேவா? ஸோ மார்ச் மந்த் எக்ஸாமுன்னு சொல்லி நமக்கு நடக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது, நடக்கிற விஷயங்களெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மந்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் என்டிபிசி எக்ஸாம்ஸை.
சரியா? ஸோ பிஃபோர் மார்ச் நடந்துருச்சு அப்படின்னா அது நம்ம கையில் இல்லை மார்ச்சை விட்டு தாண்டி போகுதுனாலும் அது நம்ம கையில் இல்லை. சரியா? தோராயமாக ஒரு 100 நாள் இருக்குது, நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். சரி, ஓகே. சிலபஸ் என்ன தான் சிலபஸ்? இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் சொல்லிட்டீங்க, மேக்ஸு, ரீசனிங்கு, ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு சொல்லி எக்ஸாமோட பேட்டர்ன் தெரியுது. ஸோ சிலபஸ் எந்தெந்த டாப்பிக்லேருந்து கேட்பாங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க. சரியா? இது கிடையாது எக்ஸாக்டான சிலபஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மொட்டையாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸட்ரான்னு கொடுத்துட்டானா எங்கேருந்து கேட்பான்னு நம்ம எப்படி தெரியும்? ஸோ ஒரு சில டாபிக்ஸை மட்டும் கொடுத்துட்டு எக்ஸட்ரான்னு கொடுத்துருவாங்க. இங்கேயும் பாருங்கள், எக்ஸட்ரான்னு கொடுத்துருக்கான், இங்கேயும் எக்ஸட்ரான்னு கொடுத்துருக்கான். சரியா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மேலோட்டமாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இல்லாத டாப்பிக்லேருந்து கொஷின் கேட்க மாட்டாங்களா அப்படின்னா, இது வரைக்கும் நடந்த எக்ஸாம்ஸ்லலாம் அப்படி ஒன்றும் ஃபாலோ பண்ண மாதிரி தெரியல. ப்ராப்பரான சிலபஸ் வந்து நான் பின்னாடி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ரீசனிங், மேக்ஸு, ஸோ ஜிகே. ஸோ இதில் நிறைய பேர் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாட்டிக் ஜிகே இம்பார்ட்டன்ட் டாபிக் சொல்லுங்கள், இதில் கிட்டத்தட்ட நிறைய டாபிக்ஸ் மேலே இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்க. ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக் லிஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ ஒவ்வொன்றா நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? சரி, இப்போது ரீசனிங்லேருந்து நமக்கு சிபிடி 1ல் எத்தனை மார்க் கேட்க போகிறாங்க? ஸோ சிபிடி 1 பொறுத்த வரைக்கும் ஒரு 30 மார்க் வரப்போகுது. சிபிடி 2 பொறுத்த வரைக்கும் ஒரு 35 மார்க் வரப்போகுது. சரியா? ஸோ இது எந்த ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் எல்லாருமே இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போது ரீசனிங்கில் அனலாகி அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அந்த டாப்பிக்லேருந்து கேட்பாங்க. அனலாகினா என்ன அப்படின்னா, ஸோ ஒன்றும் இல்லை, இப்போது 5:10 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ அதே மாதிரி 9 என்ன வரும் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பான். ஸோ இப்போ எப்படிங்க 5 வந்து 10 ஆனுச்சு? ஸோ மல்டிபிள் பை 2ஆல் தானுங்க. ஸோ அதே மாதிரி 9 × 2 அப்படின்னா 18 அப்படின்னு வந்து போடணும். சரியா? ஸோ அந்த மாதிரி லாஜிக் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து அனலாகி. அதே மாதிரி கோடிங், டீகோடிங்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்குது. ஸோ இது என்ன டாபிக்னால், இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரயில்வேன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போது ரயில்வே அப்படிங்கிறத ஸோ ஏதோ ஒரு வேர்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து கோட் பண்ணியிருப்பானுங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அப்படின்னா வேறு ஏதோ ஒரு வேர்டு கொடுத்துட்றாங்க. ஸோ ரீசனிங் அப்படின்னக்கூடிய வேர்டு வந்து எப்படி வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரியா? ஸோ அப்போ நம்ம வந்து இதை நம்ம எழுதணும். ஸோ இது ரெண்டுக்கும் என்ன லாஜிக் ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அதே லாஜிக் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யோசிக்கணும். சரியா? ஸோ எல்லா டாப்பிக்குமே பேசிக்காக யூடியூப்லேயே நிறைய பேர் ஃப்ரீயாக வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ அதவே பாருங்கள். சரியா? ஸோ இல்லை, நான் ஒரு ப்ராப்பராக ஒரு ஆர்கனைஸ்டாக போகணும் அப்படின்னா நீங்கள் யாரோ ஒருத்தர் கோர்ஸை வாங்கி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இல்லைனா மார்க்கெட்டில் நிறைய புக்ஸ் இருக்குது. சரியா? ஸோ அந்த புக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ புக்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு புக்கு படிக்கவே பிடிக்காது அப்படின்றவங்க தான் மெஜாரிட்டி நம்பர் ஆஃப் பீப்புள் இருப்பீங்க. யாராவது ஒருத்தர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா பரவாயில்லன்னு நினைக்கிறவங்க தான் மெஜாரிட்டி பீப்புள். சரியா? ஸோ இதில் ஒரு சில பேர் இருப்பாங்க, என்ன அப்படின்னா எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கலாம் தேவையில்லை, நானே கான்சென்ட்ரேட் பண்ணால் நானே படிச்சுக்குவேன், எனக்கு புக்கில் படிக்கிறது தான் பிடிக்கும் அப்படின்ற கேட்டகரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய ரீசனிங் புக் இருக்குது. சரியா? ஸோ கொஞ்சம் அப்படியே நார்த் இந்தியா பக்கம் போனீங்க அப்படின்னா நல்ல ஸ்டாஃபோட ரீசனிங் புக்ஸ் எல்லாமே நம்ம வந்து வாங்கிக்கலாம். நல்லாவே எஸ்எஸ்சி ரயில்வேஸை டார்கெட் பண்ணி அதனுடைய ப்ரீவியஸ் கொஷின்லாம் அனலைஸ் பண்ணி டைப் வைஸ் செக்ரிகேட் பண்ணி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா புக்கு வேணுங்கிறவங்க நிறைய பேர் நார்த் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ புக்கு வேணுன்றவங்க அந்த புக்கை வாங்கிக்கலாம். ஸோ அதர்வைஸ் புக்கு ரீசனிங்க்கு மேண்டேட்டரியாக வாங்கியே ஆகணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. சரியா? ஸோ புக்கு மேண்டேட்டரியாக வாங்கணும்லாம் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே இந்த ரீசனிங்காக இருக்கட்டும், அல்லது மேக்ஸாக இருக்கட்டும், அல்லது ஜிகேவாக இருக்கட்டும், ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓ இவ்வளோ தானா அப்படின்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ரைட். ஸோ அடுத்ததாக கிளாஸிஃபிகேஷன். ஸோ அதுவும் இந்த அனலாகி மாதிரி தான் இருக்கும். அடுத்ததாக சீரீஸ். ஸோ சீரீஸ்னால் இந்த 2, 4, 6, 8 அடுத்து என்ன வரும் அப்படின்னா 10ன்னு சொல்லுவீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு சீரிஸ் கொடுத்துருப்பான். அது ஒரு லாஜிக்காக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஒரு 5-6 டைப்ஸு. ஸோ அது எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறது அப்படின்ற அந்த பேசிக் விஷயத்தை கற்றுக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்க போகுது. அடுத்ததாக மிஸ்ஸிங் நம்பர், லெட்டரு, டேர்மு, ஃபிகரு. சரியா? ஏதாவது ஒரு நம்பரோ லெட்டரோ டேர்மோ ஃபிகரோ வந்து மிஸ் ஆகிருக்கும். அதை நம்ம வந்து ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். டைரக்ஷன் டெஸ்ட்னால் இப்போ ஏன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் இங்கேருந்து ரைட்டு திரும்பினார், லெஃப்ட்டு திரும்பினார், அப்புறம் திரும்பி ரைட்டு திரும்பினார், அப்புறம் லெஃப்ட்டு திரும்பினார், இல்லை 90 டிகிரி கிளாக் வைஸில் திரும்பினார், 180 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸில் திரும்பினார், அப்படி இப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி கொடுத்துட்டு கடைசியாக அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ ஆரம்பித்த டைரக்ஷனை கொடுத்துட்டு அவன் இந்த பக்கம் போகிறாரு அந்த பக்கம் போகிறாருன்னு கொடுத்துட்டு கடைசியாக அவர் எந்த டைரக்ஷனில் இருக்காருன்னு கேட்பாங்க. ஸோ அதான் டைரக்ஷன் டெஸ்ட்டு. ஸோ இதில் இன்னும் ஒரு 2-3 டைப் இருக்குது. சரியா? ஸோ மொத்தமாக ஒரு 4-5 டைப் இருக்குதுன்னு நினைக்கிறேன் டைரக்ஷனில். ஸோ அந்த 4-5 டைப்பும் பார்த்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு.
ஒரு மாடலுக்கு ஒரு 2 கொஷின், 4-5 டைப்புக்கு 10 கொஷின் பார்த்தீங்கன்னா போதுமானது. சரியா? ஸோ அதில் இருக்க அந்த 10 கொஷின் பேசிக்கை படிச்சுட்டு நீங்கள் ரயில்வேயோட ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்க்குறீங்கன்னா அப்போனா தான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து உள்ளார எப்படி எப்படி ஒவ்வொரு பிரான்ச்லேயும் பிரிச்சுட்டு போகிறாங்க, ஒவ்வொரு டாப்பிக்லேயும் எப்படி எப்படி கேட்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சரியா? அடுத்ததாக பிளட் ரிலேஷன். சரியா? ஸோ பிளட் ரிலேஷன், சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. பிளட் ரிலேஷன் ஓகேவா. அடுத்ததாக அரித்மெட்டிக்கா. பிளட் ரிலேஷன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஹவர்ஸ்க்கு யூடியூப்லேயே வந்து மாரத்தான் போட்டிருக்கேன். சரியா? ஸோ பிளட் ரிலேஷனு, பைப்ஸ் அண்ட் சிஸ்டம், டைம் அண்ட் ஒர்க்குக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து யூடியூப்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 மணி நேரத்துக்கு மாரத்தான் போட்டிருப்பேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ அடுத்ததாக அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்னால் ஒன்றும் இல்லை. ஸோ ப்ளஸ்ஸு மைனஸு டிவைடு மல்டிப்ளை வச்சு ஒரு சில கேம் விளையாண்டுருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்க்குறது தான் அரித்மெட்டிக்கல் ஆப்ரேஷன். வென் டயக்ராம்னால் என்னென்னா, இப்போ நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம் இந்த மாதிரி டென்னிஸ் விளாட்றவங்க கிரிக்கெட் விளாட்றாங்க, கிரிக்கெட் விளாட்றவங்க ஃபுட்பால் விளாட்றாங்க. ஸோ இப்போ 3மே விளாட்றவங்க எத்தனை பேர் அப்படின்லாம் இருக்கும்ல. ஸோ அதான் வந்து வென் டயக்ராமில் வரும். சரியா? அடுத்ததாக ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் நோ டயக்ராம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரி, நோ டயக்ராம்லாம் இல்லை, ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் டயக்ராம் அப்படின்றது தான் வந்து நோ டயக்ராம்னு வந்துச்சு. சரியா? ஸோ ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் டயக்ராம் ஒரு சில டயக்ராம்ஸ் கொடுத்துருப்பாங்கப்பா. ஸோ அதில் ஒரு லாஜிக் ஃபாலோ பண்ணும், அதை மாதிரி இங்கே ஃபாலோ பண்ணுது, அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. சரியா? ஸோ அடுத்தது அனலிட்டிக்கல் ரீசனிங். ஸோ அனலிட்டிக்கல் ரீசனிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப்பிக்கில் இருந்து தான் வரும் அப்படின்னு நம்மளால் ஸ்பெசிஃபைடாக சொல்ல முடியாது. ஸோ கொஞ்சம் நம்மளுடைய லாஜிக்கல் மைண்டை யூஸ் பண்ணி அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்குங்க. சரியா? ஸோ எப்படின்னா, இப்போ வந்து என் ஃப்ரெண்டோட டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா 23ஆம் தேதி. ஆனால் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் அவனோட டேட் ஆஃப் பர்த் வந்து 25ஆம் தேதியை தாண்டாது. ஓகேவா? ஆனால் அவங்க அம்மா சொல்கிறாங்க அவனோட டேட் ஆஃப் பர்த் 22ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அவனுடைய ஒய்ஃபு சொல்கிறாங்க இல்லை அவரோட டேட் ஆஃப் பர்த் 24ஆம் தேதிக்கு உள்ளே தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்றோம். ஸோ அப்போ இதெல்லாம் வச்சு நம்ம யோசிக்கும் போது நமக்கு என்ன தெரியுது, 23ஆம் தேதி தான் அவருடைய பர்த்டேன்னு சொல்லி நம்ம கணிக்கிறோம் இல்லையா. ஸோ அதான் அதுதான் வந்து அனாலிட்டிக்கல் ரீசனிங். சரியா? ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்ன ஒரு மாடல் கொஷின் இதே மாதிரி இருக்காது. ஸோ வேறு டைப்பில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு சில டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க, அது ரிலேட்டடாக பாயிண்ட்ஸ் கேட்டிருப்பாங்க, அது கரெக்டாக தப்பான்ற மாதிரி நம்ம ஜட்ஜ் பண்ணணும். ஸோ இப்போது இன்ஜினியரோட ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா கலெக்டரு. ஸோ கலெக்டரோட பிரதர் வந்து இவங்க அப்படி இப்படின்னு சும்மா பிளட் ரிலேஷன் மாதிரி இருக்காது. ஸோ ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அவங்கள இத்தனை கப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்தந்த மாதிரி அப்படின்ற மாதிரி கொடுத்து டேட்டாஸ் கொடுத்து, ஸோ இப்போ அக்கௌண்டனோட ஒய்ஃப் யார் அல்லது இன்ஜினியரோட ஒய்ஃப் யார் அந்த மாதிரி ஏதோ ஒன்று கேட்டிருப்பாங்கங்க. சரியா? ஸோ பயப்படாதீங்க, அனலிட்டிக்கல் ரீசனிங் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸி தான். சரியா? ஸோ யோசித்தோம்னா ஆன்சர் வந்துடும். ஓகே. அடுத்ததாக சிலாஜிசம். ஸோ சிலாஜிசமை பொறுத்த வரைக்கும் வென் டயக்ராம் மாதிரியே தானே இருக்கும். ஸோ சிலாஜிசம் பார்க்குறதுக்கு ஆக்சுவலி அது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, தென் கன்க்ளூஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம தான் வென் டயக்ராம் வரைஞ்சி ஆன்சர் கரெக்டாக இல்லையா அப்படின்ற மாதிரி போடுவோம் இல்லையா. ஸோ அதான் சிலாஜிசம். ஸோ அடுத்ததாக ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன். ஸோ ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன்னா என்ன அப்படின்னா, ஸோ அதுவும் அதே தாங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவங்க ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருப்பாங்க, அது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணணும், அப்படிங்கிறத நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். சரியா? அடுத்ததாக ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன் அண்ட் ஆப்ரேஷன். சரியா? ஸோ இது என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், அசம்ஷனு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட்டு, ஸோ அசர்ஷன் அண்ட் ரீசன்ஸ், ஸோ இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. ஸோ அவங்க கொடுத்துருப்பாங்க, அவங்க நம்மக்கிட்ட கன்க்ளூஷன் கொடுத்துருக்கானா அல்லது அசம்ஷன் பண்ண சொல்கிறாங்களா, ஸோ என்ன அவங்க நம்மளை கேட்குறாங்களோ அதை நம்ம தெளிவாக பண்ணிட்டோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. சரியா? ஸோ அசம்ஷன்றது இப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அர்த்தம், கன்க்ளூஷன்ன்றது இப்படி தான் இருந்தது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இது 2 டாப்பிக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்ததாக டேட்டா சஃபிஷியன்சினா, ஒரு சில டேட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா சஃபிஷியண்ட்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க, போதுமான அளவு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதை நம்ம வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு கொடுக்கும். அடுத்ததாக சீக்வன்ஸ் அண்டு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸு. ஸோ சீக்வன்ஸ் அண்ட் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்னால், இப்போ ஒரு 6 பேர் இருக்காங்க, சர்க்குலர் டேபிளில் உட்காடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ரெக்டாங்குலர் டேபிளில் உட்காடுறாங்க. ஸோ அதை பற்றி படிக்கிறதுங்க. கேலண்டர் கிளாக்கு, ஸோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸு. ஃபார்மேஷன் அண்ட் டிவிஷன் ஆஃப் ஃபிகர். சரியா? ஸோ ஃபிகர்ஸ் எப்படி வந்து பார்த்திங்கன்னா உருவானுச்சு. ஸோ அதான் ஒன்றும் இல்லை, ஃபிகரை பேஸ் பண்ணி ஒரு சில லாஜிக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி ஆன்சர் இருக்கும், அவ்வளோதான். நம்ம கெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிளை போட்டுட்டு அதுக்குள்ளார நிறைய ட்ரையாங்கிளை போட்டுட்டு இதில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லைனா ஒரு ஸ்கொயரை போட்டுட்டு அதில் நிறைய கோடு போட்டுட்டு இதுக்குள்ளார எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி தான். அடுத்ததாக வாட்டர் இமேஜ், மிரர் இமேஜ். அடுத்ததாக டைஸை பொறுத்த வரைக்கும் கியூப் ஆயிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதாங்க, சிம்பிள். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக 30லேருந்து 35 மார்க் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும்.
சரியா? ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக வந்து ஒவ்வொரு டாப்பிக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய டைப்ஸை வந்து படிச்சுக்கோங்க. சரியா? பேசிக் கிளாஸஸை படிச்சுக்கோங்க. தென் வந்து நீங்கள் வந்து டெய்லி ஒரு செக்ஷனல் டெஸ்ட் போட்டாலே போதுமானது தான். இருக்கக்கூடிய 100 நாளில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, டெய்லி ஒரு செக்ஷனல் டெஸ்ட் வந்து போடுங்க. சரியா? செக்ஷனல் டெஸ்ட்னால் ரீசனிங் மட்டும் ஒரு 30 மார்க்குக்கு பழைய ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் புக்கில் கம்பைல் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டெய்லி ஒரு டெஸ்ட்டுன்ற மாதிரி 100 நாளைக்கு தொடர்ந்து 100 டெஸ்ட் போடுங்க. ரீசனிங் வந்து CBT 1ல் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம். சரியா? ஸோ இதில் வந்து ஒரு ஃபார்மெட் இருக்குது. என்னென்னா, இப்போ ஒரு வாரம் இருக்குன்னா 7 நாள் இருக்கா, ஓகே. இப்போ இதில் 5 நாள், இன்னொன்று வந்து 2 நாளாக பிரிச்சுக்கோங்க. சரியா? ஸோ இந்த 5 டேஸ் என்ன பண்ணுங்கன்னா டெஸ்ட் போடுங்க, செக்ஷனல் டெஸ்ட் வந்து போடுங்க. சரியா? ஒரு டெஸ்ட் போடுறதுக்கு அதிகபட்சம் அரை மணி நேரம் டெஸ்ட் போடுறீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் அனலைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட்டில் என்னென்னலாம் தப்பு பண்ணிங்களோ அது எல்லாமே ஒரு நோட்டு போட்டு அந்த டெஸ்ட்டில் தப்பு பண்ண கொஷினை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. சரியா? அந்த தப்பு பண்ண கொஷினோட லாஜிக்கு எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி எழுதி வச்சுக்கணும். ஓகேவா? சரி, இந்த 2 நாள் இருக்கு இல்லையா? ஸோ சாட்டர்டே சண்டேன்னு வச்சுக்கோமே. இதில் சாட்டர்டே அன்றைக்கி என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே நீங்கள் என்னென்ன தப்புலாம் பண்ணிங்களோ அதை வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து அனலைஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. இந்தந்த டாப்பிக்லாம் நம்ம வீக்காக இருக்கோன்றதை அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சண்டே என்ன பண்ணுங்கன்னா, அந்த டாப்பிக்கை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்லேயும் 10 கொஷின் சால்வ் பண்ணுங்கள். அதிலிருந்து ஒரு நாலேஜை எக்ஸ்ட்ரா கெயின் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வாரம் திரும்பி 5 டெஸ்ட் போடுங்க. சரியா? ஸோ அதில் என்ன தப்பு பண்ணுறீங்கன்றதை அனலைஸ் பண்ணுங்கள். சரியா? ஸோ அடுத்ததாக வந்து அந்த தப்பை ரெக்டிஃபை பண்ணுங்கள். சப்போஸ் இந்த 5 நாள் போடுற டெஸ்ட்டில் சரியா, ஸோ உங்களுக்கு தப்பு தான் அதிகமாக வருது அப்படின்னா, நீங்கள் இந்த டெஸ்ட் டேஸை குறைச்சிக்கிட்டு அனலைஸ் பண்ணி தென் வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பண்ணுற மார்க் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மார்க் பூஸ்ட் பண்ணுற செஷனையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அதை அதிகப்படுத்திட்டு இதை கம்மி பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ மோஸ்ட்லி வந்து 30 கொஷினுக்கு எல்லாராலையும் வந்து ஒரு 23க்கு மேலே எழுத முடியும். பேசிக்கை கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே. ஸோ இப்போ 23க்கு மேலே உங்களால் கரெக்டாக போட முடியுதுன்னா நோ ப்ராப்ளம். சரியா? ஸோ நீங்கள் இந்த ஃபார்மெட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெஸ்ட் மட்டும் டெய்லி எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு டச்சில் இருந்த மாதிரி இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதில் ஒரு சில டாபிக் அந்த 7 கொஷின் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 7 மார்க் இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து வீக் அனலைஸ் பண்ணி தென் அதை வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் புக் இருக்கு இல்லையா? ஸோ ஐசிடியோ பினாக்லோ எது வேணாலும் வாங்கிக்கோங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷினை அந்த டாப்பிக்கில் என்ன கொடுத்துருக்கானோ அதில் ஒரு 10 கொஷின் 5 கொஷின் மட்டும் சால்வ் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராவாக புதுசாக ஒரு நாலேஜை கெயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இதுதாங்க ரீசனிங்க்கு நீங்கள் பண்ண வேண்டிய வேலை. ஓகேவா? ஸோ அடுத்ததான் மேக்ஸு. சரியா? ஸோ இதுதான் வந்து மேஜர் ரோலு. மேக்ஸ் இல்லாமல் ரயில்வே எக்ஸாம் கிளியர் பண்ணுறது கஷ்டம். அப்போனா மேக்ஸ் வராது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் உடனே பயப்படாதீங்க. மேக்ஸுன்றது வரவே வராது அப்படின்லாம் கிடையாது. ஸோ மேக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் கன்ஃபார்மாக வந்தே தீரும். அதுதான் மேக்ஸு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அந்த மைண்ட் செட்டை மாற்றிக்கோங்க. ஸோ மேக்ஸ்லேயும் என்னென்ன டாப்பிக்லாம் கேட்பாங்கன்னா, இப்போ நம்பர் சிஸ்டம்லேருந்து கேட்பாங்க. நம்பர் சிஸ்டம்னா ஆக்சுவலாக நம்பர்ஸை வச்சு என்னென்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்களோ தட் வில் பி கால்ட் அஸ் நம்பர் சிஸ்டம். சரியா? நான் சிம்பிளாக சொல்லிட்டேன். பட் ஆனால் அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. டிவிசிபிலிட்டி ரூல் இருக்குது. சரியா? ஸோ அதுக்குள்ளார நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். சரியா? ஸோ அடுத்ததாக டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸ்னால் டெசிமல்ஸை வச்சு கேட்டிருப்பாங்க. சர்ட்ஸ் அண்ட் இண்டெக்ஸஸ்னால் அந்த மாதிரி நான் கூட ஷார்ட்ஸ்லலாம் போட்டிருந்தேன் அந்த ரூட்டு ஸோ ரூட் அப்படிலாம் போட்டிருந்தேன் இல்லையா? ஸோ அதான் வந்து சர்ட்ஸ் அண்ட் இண்டெக்ஸஸ். ஸோ அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது? சரியா? நம்ம பயலுங்களுக்கு இந்த டெசிமல்ஸை பார்த்தாலும் பயம் வந்துடும், சர்ட்ஸ் அண்ட் இண்டெக்ஸஸை பார்த்தாலும் பயம் வந்துடும். சரியா? ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்வான்ஸ் மேக்ஸை பார்த்தாலும் பயம் வந்துடும். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து பயப்பட தேவையில்லை. அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணலான்ற விஷயத்தை கற்றுக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி கொஷின் வரப்போது நீங்கள் போய் எழுத போகிறீங்க. அவ்வளோதானே? அடுத்ததாக சிம்பிளிஃபிகேஷனாக அந்த போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணுவோம் இல்லையா? ஸோ ப்ராக்கெட்டு அந்த மாதிரி ஆர்டராக நம்ம டிவைட் பண்ணுவோம்ல. ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன். அடுத்ததாக எல்சிஎம் ஹச்சிசிஎஃப்பும் இருக்குது. சரியா? ஸோ எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் பேஸ் பண்ண கொஷின்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். சரியா? அதெல்லாம் நீங்கள் வந்து படிச்சுக்கணும். சரியா? ஸோ எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் இதில் இந்த டாப்பிக்லாம் உங்களுக்கு இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். ஓகே? அடுத்ததாக பர்சன்டேஜ் இருக்குது. பர்சன்டேஜ்னால் என்னென்னு உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்குது. அது இல்லாமல் டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. சரியா? ஸோ இன்ஸ்டால்மெண்ட்டில் பெருசாக கொஷின்ஸ் வந்து இதில் கேட்கல, எஸ்எஸ்சியில் தான் கேட்குறாங்க. சரியா? தென் வந்து பார்த்திங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பார்ட்னர்ஷிப்பு, டைம் அண்ட் ஒர்க்கு, அலிகேஷனு, தென் வந்து பார்த்திங்கன்னா பைப்ஸ் அண்ட் சிஸ்டம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, ஏஜஸ் பேஸ் பண்ண ப்ராப்ளம். அதாவது அப்பாவுக்கு இத்தனை வயசு இருந்தது, பையனுக்கு அத்தனை வயசு இருந்தது, அப்போ 20 வருஷம் கழிச்சு எத்தனை வயசு இருக்கும், அந்த மாதிரி ஏஜஸ் பேஸ் பண்ண டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். அதுவும் இருக்கும். சரியா? அதெல்லாம் உங்களுடைய டாப்பிக்கில் இருக்குது. ஓகே? அதனுடைய பேசிக்ஸை நீங்கள் படிச்சுட்டு தென் ப்ரீவியஸ் இயர் கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுதான் இப்போது அல்டிமேட் எய்ம். அப்புறம் டைம், ஸ்பீடு, டிஸ்டன்ஸு, ட்ரெயின் பேஸ் பண்ண சம்ஸு, போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸு,
தென் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் மேக்ஸ்குள்ளே என்ட்ரு ஆனோன்னா மென்சுரேஷன்னா 2Dயும் இருக்குது 3Dயும் இருக்குது. சரியா, எதையுமே ஸ்கிப் பண்ண முடியாது. அடுத்தது அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி, தென் எலிமெண்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, ப்ராபபிலிட்டினா என்னென்னு தெரியும் இல்லையா? ஸோ அந்த ஐஸை உருட்டி விட்டாங்க, அதில் எவ்வளோ பாசிபிலிட்டி அது இதெல்லாம் கண்டுபிடிப்போம்ல, அதான் வந்து ப்ராபபிலிட்டி. சரியா, அடுத்ததாக டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். ஸோ டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்னா அந்த டேபிளர் காலம் கொடுத்து பார் சார்ட் மாதிரி கொடுத்து இந்த கிளாஸில் இவ்வளோ பசங்க இவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க அவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஸோ அதான் வந்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். ஸோ இதிலெல்லாம் வராதது மிஸ்செலேனியஸ். சரியா, ஸோ மிஸ்செலேனியஸ்னு எதுவும் டாபிக் இல்லை. ஸோ இதில் வந்திருக்க டாபிக் எல்லாமே நீங்கள் வந்து பேசிக்ஸை கவர் பண்ணணும். ஒவ்வொரு டைப்லேயும் என்னென்ன மாதிரியான ஒவ்வொரு டாப்பிக்லேயும் என்னென்ன மாதிரியான டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஐடியா கிடைக்கும் அந்த டாப்பிக்கை பற்றி. இப்போ நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரயில்வேவோட ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்கு வந்துடுங்க. சரியா, ஸோ வேறு எந்த கொஷினுமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இல்லை. கொஷின் டஃப்பாக வரும், எஸ்எஸ்சி படிக்கணும், எஸ்எஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கட்டுமா அப்படிலாம் எதுவும் கேட்காதீங்க. ரயில்வேவோட மேக்ஸ் கொஷினே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5500 கொஷினுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. சரியா, ஸோ நிறைய இருக்குது. ஒரு புக்காக கம்பைல் பண்ணியிருக்கவங்க ஒரு 5500 கொஷின் வந்து கம்பைல் பண்ணியிருக்காங்க. சரியா, இந்த புக்கு அட்டையில் 15,000 12,000 13,000 போட்டு பயன்படுத்தியிருப்பாங்க. அவ்வளோ கொஷின்ஸ்லாம் இல்லை. உண்மையாக வந்து 5500 கொஷின்ஸ் தான் இருக்குது. சரியா, ஸோ அதனால் நீங்கள் வந்து அவ்வளோ கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுமா இவ்வளோ கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுமாலாம் பயப்பட தேவையில்லை. ஸோ ஒரு 5500 கொஷின்ஸ் உள்ளார தான் இருக்கும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும். பேசிக்கை கவர் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ரயில்வே ப்ரீவியஸ் இயர் கொஷினை சால்வ் பண்ணும் பொழுது உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் கொஷின்ஸை வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு கூடிய ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா, ஸோ எந்த கொஷினுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லா கொஷினும் சால்வ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சால்வ் பண்ணும் பொழுது தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தப்பு பண்ணி கற்றுக்கிற மாதிரி உங்களோட மைண்ட் வந்து மேக்ஸுக்கு அடாப்ட் ஆகும். சரியா, ஸோ இதுதான் வந்து மேக்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி, சிம்பிள். சரியா, ஸோ பேசிக்ஸை கவர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ரயில்வே ப்ரீவியஸ் இயர் கொஷினெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து மேக்ஸில் வந்து ஓரளவுக்கு ரெடி ஆயிடுவீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா, ஸோ இதுக்கு வந்து செக்ஷனல் டெஸ்ட் எப்போ போடலாம் எப்படி போடலாம் அப்படின்னா, ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேசிக்ஸ் கவர் பண்ணதுக்கப்புறம் சரியா, ஸோ நீங்கள் ரயில்வே ப்ராக்டிஸை பேரலாக வச்சுக்கிட்டு ஸோ வீக்லி ஒரு டெஸ்ட்டு 2 டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செக்ஷனல் டெஸ்ட் வந்து போடலாம். ஒரு 30 மார்க் டெஸ்ட்டு 35 மார்க் டெஸ்ட்டு. சரியா, ஸோ அந்த மாதிரி மேக்ஸுக்கு போடுறீங்க. எந்த டாபிக் வீக்காக இருக்கோ அது அடுத்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாப்பிக்கை வந்து ஃபுல்லாக டைம் எடுத்து பூஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா, ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் வந்து நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ணி கான்ஃபிடென்ஸை வளர்த்துக்க முடியும். சரி, ஓகே, அடுத்ததாக ஜிகே. சரியா, ஸோ ஜிகேவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹிஸ்ட்ரியிலேருந்து கொஷின் வரும், பாலிட்டிலேருந்து கொஷின் வரும், ஜாகிரஃபிலேருந்து வரும், தென் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ்லேருந்து வரும், அப்புறம் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, தென் பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, என்விரான்மெண்டல் எக்காலஜி, இதிலேருந்து எல்லாமே கொஷின் வந்து கேட்பாங்க. சரியா, ஸோ இதிலேருந்து மட்டும் இல்லாமல் ஸோ ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டால் அதில் எப்படி ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, மிடிவல் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி எல்லாத்துலேருந்தும் கொஷின் வரும். சரியா, ஸோ இதில் வெயிட்டேஜ் எதுக்கு அதிகமாக இருக்குன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி மட்டும்தான் அதிகமாக இருக்கும். ஸோ மாடர்ன் ஹிஸ்ட்ரியோட வெயிட்டேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். சரியா, ரைட். இப்போ ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு 4-5 கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாடர்ன்லேருந்தே ஒரு 2-3 கொஷின் வந்து கன்ஃபார்மாக கேட்டுருவாங்க. அந்தளவுக்கு வெயிட்டேஜ் இதில் தான் அதிகமாக இருக்கும். வேர்ல்டு ஹிஸ்ட்ரி ரேர் கேஸு, எப்பயாவது ஒரு தடவை தான் கேட்பாங்க. சரியா, ஸோ வேர்ல்டு ஹிஸ்ட்ரி படிக்கணுன்றது மேண்டடரி கிடையாது. ஸோ அடுத்ததாக ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, மிடிவல் ஹிஸ்ட்ரி இருக்குது. சரியா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓரலாக நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர், ஏன்னா 1-2 கொஷின் வரும். அடுத்ததாக இந்தியன் பாலிட்டி தான் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸை கவர் பண்ணி ஞாபகமும் வச்சுக்க முடியும். சரியா, ஸோ சிலபஸும் ஈஸியாக கவர் பண்ணிடலாம், மார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹையாக வந்து ஸ்கோர் பண்ணலாம். சரியா, ஸோ ஒரு நல்ல ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா டிராஸ்டிக்காக நமக்கு இந்த இந்தியன் பாலிட்டியில் வந்து தெரியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பாலிட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து கேட்கக்கூடிய 3 to 4 கொஷினும் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக வந்து அட்டன் பண்ண முடியும். ஏன்னா அதில் மெயினான டாபிக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே ஆர்டிகல்ஸ்லேருந்து கன்ஃபார்மாக ஒரு கொஷின் வந்துடும். ஸோ பிரசிடென்ட்டு, பார்லிமெண்ட்டு, அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்லேருந்து ஒரு கொஷின் வந்துடும் அப்படின்னு நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் கட்டாக வந்து சொல்ல முடியும். ஸோ அடுத்ததாக வேர்ல்டு ஜாகிரஃபி எடுத்துக்கோங்க. ஸோ வேர்ல்டு ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக இந்த சோலார் சிஸ்டம்மு, ஸோ சன்னு, யூனிவர்ஸு, ஸோ கிளைமட்டாலஜி வேர்ல்டு லெவலில் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்குறது தான் இந்த வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. சரியா, ஸோ வேர்ல்டு ஹிஸ்ட்ரியும் ரொம்ப முக்கியம். ஸோ அதை விட வேர்ல்டு ஹிஸ்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது நமக்கு இந்தியன் ஜாகிரஃபி தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, ஸோ இந்தியன் ஜாகிரஃபி வந்து பார்த்திங்கன்னா இந்த டோப்போகிராஃபிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியாலாம் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னக்கூடிய டாப்பிக்லாம் அடிக்கடி வந்து கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகக்கூடிய ஒரு கண்டென்ட்டு. சரியா, ஸோ அது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக எந்த மாதிரி டிசிஎஸில் கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா,
ஸோ இந்த மாதிரி ஸ்டீல் பிளான்ட்டு இருக்கக்கூடிய இடம் வந்து எந்த பெல்ட்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு சில மினரல்ஸை கொடுத்துட்டு ஸோ அது எந்த பெல்ட்டில் இருக்குன்ற மாதிரியான கொஷின்ஸ் அடிக்கடி ரிப்பீட் ஆகுது. தென் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் டீ ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸு, காஃபி ப்ரொடியூசிங்கு, தென் வந்து பார்த்திங்கன்னா கோல் எங்கே அதிகமாக கிடைக்கும், ஸோ கோலில் எந்த கோல் வந்து இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா லைட்டஸ்ட் கோல், ஸோ அந்த மாதிரி ஸோ அதெல்லாம் இந்தியன் ஜியாகிரஃபியில் கவர் ஆகும். சரியா? ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி மாடர்ன் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு அதிக வெயிட்டேஜ் சொல்லணும், அதே மாதிரி இந்தியன் ஹிஸ்ட்ரியில் கொஞ்சம் அதிக வெயிட்டேஜ் இருக்கும். ஸோ அடுத்ததாக இந்தியன் எக்கனாமி. சரியா? ஸோ இந்தியன் எக்கனாமி அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்ஜெக்ட், பட் ஆனால் கொஞ்சம் வேகாக இருக்கும். கொஞ்சம் படிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணுறது என்னடா அது அப்படின்ற மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கான விஷயத்துலேருந்து தான் கேட்குறாங்க. 5 இயர் பிளான்ஸு, ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷனு, அப்புறம் வந்து பேங்கிங்கு, மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி. ஸோ இந்த அளவுக்கு பேசிக்காக நமக்கு தெரிஞ்சிருந்தாலே நம்மளால் இந்தியன் எக்கனாமியில் கேட்கக்கூடிய 2 கொஷினில் ஏதாவது ஒன்று வந்து ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். சரியா? ஸோ அடுத்ததாக ஸ்டாட்டிக் ஜிகேக்கு நான் தனியாகவே என்னென்ன டாப்பிக்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஸ்டாட்டிக் ஜிகேக்கு வரேன். சரியா? ஸோ ஸ்டாட்டிக் ஜிகே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8லேருந்து 10 கொஷின் வரைக்கும் ஸ்டாட்டிக் ஜிகேவோட இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். சரியா? ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டரு, இவிஎஸ் இது எல்லாமே நம்ம சயின்ஸுன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி மேலே பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம வந்து சோஷியல்னு சொல்லுவோம். சரியா? ஸோ சோஷியலை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். சரியா? அடுத்து நம்ம சயின்ஸை பார்க்கும்பொழுது ஸோ மற்ற ரயில்வே எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ் தான் வந்து அதிகமான வெயிட்டேஜ் இருக்கும். ஸோ ஏஎல்பியாக இருக்கலாம், டெக்னீஷியனாக இருக்கலாம், ஜேஇயாக இருக்கலாம், தென் வந்து பார்த்திங்கன்னா குரூப் டியாக இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஃபிசிக்ஸோட வெயிட்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் ஆனால் கம்பேரிட்டிவாக நீங்கள் வந்து என்டிபிசியையும் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் எஸ்ஐ இருக்கு இல்லையா, ஸோ அந்த 2 எக்ஸாமும் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ அதில் ஃபிசிக்ஸோட வெயிட்டேஜ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதில் சயின்ஸோட வெயிட்டேஜே கம்மியாக தான் இருக்குது சொல்ல போனால். சரியா? ஸோ அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 கொஷின், ஓகேவா? ஸோ 7 to 8 கொஷின் தான் வந்து சயின்ஸ்லேருந்தே கேட்குறாங்க. ஸோ சாலிடாக கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு 2 கொஷின் வந்துடும். ஸோ அது வேறு கேட்டகரி. ஸோ இந்த என்விரான்மெண்ட் எக்காலஜி, அப்புறம் கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபிசிக்ஸ், ஸோ இதிலேருந்து ஒரு 7 to 8 கொஷின் கேட்குறதே அதிக ஒரு அரிதான விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம தியரி கவர் பண்ணாலே போதும். அந்த நியூமெரிக்கல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி ஃபிசிக்ஸில் வந்து பெருசாக கேட்க மாட்டாங்க. சரியா? ஸோ கெமிஸ்ட்ரி அதே மாதிரி தான், பேசிக்கான விஷயத்தை மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டால் போதுமானது. ஸோ லூசன் புக்கில் வந்து இருக்கக்கூடிய சயின்ஸ் படித்தாலே போதும். ஸோ என்டிபிசிக்கு வந்து நிறைய பேர் என்சிஆர்டி படிக்கணுமான்னு கேட்குறீங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு மேக்ஸ் ரீசனிங் நல்லா ஸ்ட்ராங்காக வருது அப்படின்ற பட்சத்தில் மேக்ஸ் ரீசனிங் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா நீங்கள் ஜிகேக்கு இருக்கக்கூடிய நாட்களில் உங்களால் என்சிஆர்டி படிக்க முடியுமான்றது ஒரு கொஷின். ஸோ படிக்க முடியாதுன்னு நான் சொல்லலை, அது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். உங்களால் படிக்க முடியும்னா நீங்கள் படிங்க. சரியா? நான் வேணான்னு சொல்லலை. பட் ஆனால் இருக்கக்கூடிய நாட்களில் மேக்ஸ் ரீசனிங்கை நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும். தென் வந்து இந்த ஜிகே ஜிஎஸை வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து லூசன் பக்கம் போய்க்கிறது கொஞ்சம் பெட்டர். சரியா? நீங்கள் பிகினராக இருக்கக்கூடிய பட்சத்தில் மேக்ஸ் ரீசனிங்கை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸ் ரீசனிங் ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ சப்போஸ் எக்ஸாம் வந்துருச்சுனாலும் போய் எக்ஸாமை எழுதுங்க. ஸோ அடுத்தடுத்து வருஷம் ரயில்வேலேருந்து எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா வரதான் போகுது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ஆகாமல் படிக்கும் பொழுது தான் உங்களுடைய அவுட்கம் வந்து பார்த்திங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு, பிகினர்ஸ்க்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு இதை முடிக்கணும் அதை முடிக்கணும்னு சொல்லி ப்ரெஷர் ஆகாதீங்க. ப்ரெஷர் ஆகி டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ பெட்டர் நீங்கள் மேக்ஸ் ரீசனிங் 2லேயும் நல்ல ஸ்ட்ராங் ஆகிறத ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ ஸ்கோர் நல்ல உங்களுக்கு பூஸ்ட் ஆகும். ஸோ நல்ல ஸ்கோரை நீங்கள் ஸ்கோர் பண்ணும்பொழுது தென் அதுக்கப்புறம் நீங்கள் ஜிகே பக்கம் வரலாம் டைம் இருந்ததுன்னா. ஸோ இப்போ ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, டைம் இருக்குது, நான் நல்ல மேக்ஸ் ரீசனிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்குன்றவங்க என்சிஆர்டி படிக்கிறதுனா படிங்க. நான் என்சிஆர்டி படிக்க வேணாம்னு நான் சொல்லலை. பட் என்சிஆர்டி படித்தா மட்டும்தான் நம்மளால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற விஷயம் வந்து கிடையாது. சரியா? ஸோ என்சிஆர்டி படிக்காமலேயும் நம்மளால் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ எப்படின்னா, இப்போ வெறும் லூசன்ட்டை மட்டும் முடிக்காமல் ரயில்வேவோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாத்தையும் நம்ம முடிக்கணும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒய்சிடி புக்கில் ரயில்வேவோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் கம்பைல் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதில் சோஷியல்லேருந்து ஒரு 7000 கொஷினும், தென் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ்லேருந்து ஒரு 8000 கொஷின், மொத்தமாக ஒரு 15000 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் லூசன்ட்டில் தியரியை படிச்சுட்டு இந்த 15000 கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது, சரியா, ஸோ இந்த 15000 கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது உங்களுடைய ஜிகே ஸ்கோருங்கிறது எந்த அளவுக்கு டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆகுன்றதை பாருங்கள். சரியா? ஸோ நீங்கள் லூசன்ட்லேயே படித்தாலும் என்சிஆர்டிலே படித்தாலும் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். ஸோ ஹிஸ்ட்ரினா அதை ஒரு கதையாக கோர்வையாக நீங்கள் வந்து படித்ததுக்கப்புறம் உங்களால் சொல்ல முடிகிற அளவுக்கு நீங்கள் படிக்கணும். அந்தளவுக்கு ஹிஸ்ட்ரி படிக்கணும். ஸோ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அது ஈஸி தான், அது பெருசாக ஒன்றும்
நீங்கள் வந்து இன்டெப்த்தாக பிளான் பண்ணி அப்படி இப்படி எதுவும் இல்லை. நார்மலாக நீங்கள் காதில் கேட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே ரெஜிஸ்டர் ஆயிரும். பிரசிடெண்ட்டாக ஒருத்தர் நிற்கணும்னா எத்தனை வயசு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் 35 வயசுன்னு சொல்கிறாருன்னா அது உங்கள் மைண்டில் நிற்க போது அங்கே அதுதான் கேள்வி வரும். பிரசிடெண்ட் ஆகிறதுக்கு எத்தனை வயசு அப்படின்னு கேட்பாங்க. சரியா? ஸோ அப்போ 35ன்னு போட்டுருவீங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? ஸோ ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம வந்து ஸ்ட்ரக்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்டெல்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் கேட்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு நம்ம வந்து பதிலளிக்கலாம். ஸோ ஜாகிரஃபிலேருந்து ஒரு 4 கொஷின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 2 கொஷின் டேரெக்டாக இருக்கும், 2 கொஷின் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்களான்றதை செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்கனாமி அதே மாதிரி தான். ஒரு 2-3 கொஷின் வருது அப்படின்னா நீங்கள் வந்து அதில் பாதி கொஷின், அதாவது 1-2 கொஷின் வந்து ஈஸியாக டேரெக்டாக 5 இயர் பிளான்லேருந்து கேட்டுருவாங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் அடிச்சிடலாம். இன்னும் மீதி 2-3 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 1-2 கொஷின் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமானால் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் என்னவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில கான்செப்ஷுவலாக வந்து கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மோஸ்ட்லி வந்து ஸ்டாட்டிக்காக தான் கேட்பாங்க எக்கனாமியில். ஸோ ரேர் கேஸில் தான் நமக்கு வந்து இந்த இன்ஃப்ளேஷன் அது இதுன்னு சொல்லி கான்செப்ஷுவலாக வருது இல்லையா. ஸோ அந்த கதையெல்லாம் அங்கே வரும். ஸோ கான்செப்ஷுவலானால் இப்போ 5 இயர் பிளான் மட்டும் கிடையாது. ஸோ இப்போ அது இல்லாமல் எந்தெந்த பேங்க்கை எந்தெந்த வருஷம் வந்து மெர்ஜ் பண்ணாங்க. இப்போ ரீசெண்டாக நிறைய பேங்க்லாம் வந்து இந்த என்டிஏ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா 2019. ஸோ அதுக்கு முன்னாடி, அதாவது 14 ஃபார்ம் பண்ணி 2019 இந்த இன்பிட்வீன் கேப்பில் ஆர்பிஐ ரீஃபார்ம்ஸ் வந்து நிறைய ரீஃபார்ம்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய பேங்க் வந்து திவாலாகிற கண்டிஷனில் இருந்தது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மெர்ஜ் பண்ண பேங்க்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நவரத்னா கம்பெனிஸ்ன்னு சொல்லி கம்பெனிஸ் இருக்கும், நவரத்னா மினி ரத்னா அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து படிச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டாட்டிக்காகவும் இருக்கும் எக்கனாமிக்ஸில். தென் ஸ்கீம்ஸ். ஸோ லேட்டஸ்ட்டாக கொண்டு வந்த ஸ்கீம்ஸாக இருக்கட்டும், இப்போது என்டிஏ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் 2014 இன்றைக்கி டேட் வரைக்கும் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரியா? ஸோ அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் என்ன ஏது அப்படின்றதெல்லாம் ஒரு ஓவர் வியூவாக நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஸோ அதனுடைய இயர் வந்து என்னென்னு கேட்பாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு ஸ்கீம் சொல்கிறேன். இந்த விஸ்வகர்மா ஸ்கீமை பற்றி அடிக்கடி கேட்குறாங்க. ஸ்கீம் வந்து இந்த கைவினை பொருட்கள்லாம் செய்வாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்கீமு இந்த விஸ்வகர்மா ஸ்கீமு. ஸோ இது நிறைய எக்ஸாமில் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. சரியா? ஸோ அந்த மாதிரி இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமியில் கேட்பாங்க. ஸோ ஸ்டாட்டிக் ஜிகேக்கு நான் வரேன். பின்னாடி நான் வந்து டாபிக்ஸே என்னென்ன டாபிக் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் பேசிக்கான கம்ப்யூட்டர்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இன்புட் டிவைஸ் என்ன, அவுட்புட் டிவைஸ் என்ன, இந்த மாதிரி பேசிக்கான விஷயம் தான் அடிக்கடி கேட்குறாங்க. சரியா? ஸோ பெருசாக இன்னும் உள்ளார போகலை. கோடிங் மாதிரியான விஷயம்லாம் கேட்பாங்களா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. பேசிக்காக கம்ப்யூட்டரை யார் கண்டுபிடிச்சாங்கன்றதில் ஆரம்பித்து அதனுடைய ஹிஸ்ட்ரியில் ஆரம்பித்து, சரியா? ஸோ இன்றைக்கி டேட் வரைக்கும் கம்ப்யூட்டரோட யூசஸ் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கூடிய அந்த விஷயத்தெல்லாம் நம்ம படிப்போம். சரியா? ஸோ அதுலேருந்து கன்ஃபார்மாக 2 மார்க் அப்படிங்கிறது உங்களுக்கு CBT 1 கேட்பாங்க. ஸோ அந்தளவுக்கு கம்ப்யூட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தரமான ஒரு சப்ஜெக்ட்டு. சரியா? ஈஸியாக 2 மார்க் வந்து வாங்கிடலாம். ஸோ அடுத்ததாக என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி வந்து பார்த்திங்கன்னா அது ஓரளவுக்கு சயின்ஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? ஸோ அடுத்ததாக வந்து பயாலஜி. ஸோ பயாலஜியை பொறுத்த வரைக்கும் அந்த ஜுவாலஜியை எடுத்துக்கோங்க, பாட்னி எடுத்துக்கோங்க. ஜுவாலஜியை பொறுத்த வரைக்கும் இந்த ஹியூமனை பற்றி வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த அனட்டாமின்னு சொல்லுவோமே. ஸோ பிளட்டு, ஹார்ட்டு, பிரெயின், டைஜஸ்டிவ் சிஸ்டம், அது இதுன்னு இந்த எல்லா சிஸ்டம் இருக்கோ அதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் படித்து வச்சுக்கோங்க. அதிலேருந்து கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க் அப்படிங்கிறது வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது NTPC எக்ஸாம்ஸில். SSCயில் வந்து நம்ம இதே மாதிரி அனட்டாமி வந்து படிக்க சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர். பட் ஆனால் அதுலேருந்து கொஷின்ஸ் வருமா வராதான்ற ஒரு டவுட் இருக்கும். பட் ஆனால் கன்ஃபார்மாக NTPCயில் ஒரு கொஷின் வந்துடும். பயப்படாதீங்க. ஹியூமன் அனட்டாமியை ஃபுல்லாக படித்து வைங்க. சரியா? ஸோ அது அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் படிக்கிறத தாண்டி, எக்ஸாமில் எழுதுறதை தாண்டி உங்களுக்கு அது படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களை பற்றியே நீங்கள் என்னென்ன மாதிரி உங்களுடைய உடம்புலாம் செயல்படுதுங்கிறத தெரிஞ்சிக்க முடியும். சரியா? ஸோ அடுத்ததாக கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எலமெண்ட்ஸோட நம்பர்ஸ், அந்த பீரியாடிக் டேபிள் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கண்டென்ட்டாக இருக்கட்டும், அடுத்தது அந்த ஆசிட் பேசஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயம், அடுத்தது அந்த கெமிக்கல் நேம் வர மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் பேசிக்காக இருக்குமோ அது மாதிரியான விஷயங்கள் தான். பெருசாக வந்து நீங்கள் ரொம்ப போட்டு சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. இப்போ நீங்கள் ஆல்ரெடி வந்து NTPC மட்டும்தான் படிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சயின்ஸை குழப்பிக்காதீங்க. பேசிக்காக படிங்க, ரிலாக்ஸாக படிங்க. கன்ஃபார்மாக நீங்கள் படித்த அந்த தியரியிலேருந்து நீங்கள் கேட்கக்கூடிய சயின்ஸ் கொஷினில் ஒரு 50% ஆஃப் கொஷின் வந்து உங்களை நீங்கள் வெறும் தியரி மட்டும் ஓவராலாக கவர் பண்ணியிருந்தீங்கனாலே உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். சரியா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணலையே அல்லது ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணலையே அப்படி இப்படிலாம் புலம்பவே தேவையில்ல. ஸோ நீங்கள் வந்து தியரியை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கவர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே உங்களால் 50% ஆஃப் கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியும். அந்தளவுக்கு தான் இருக்கும். சரியா? ஸோ நீங்கள் பயப்பட வேண்டியது ஜிகேயில். சரியா? ஸோ சயின்ஸை பற்றி நீங்கள் பெருசாக பயப்பட தேவையில்ல. அதனுடைய வெயிட்டேஜ் கொஞ்சம் கம்மி தான். கரண்ட் அஃபேர்ஸு இப்போது வந்து பார்த்திங்கன்னா ALP எக்ஸாம் முடிஞ்சுது, தென் RPFSI முடிஞ்சிருக்கு. சரியா? ஸோ இதெல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு
ஒரு வருஷம், அதாவது 12 மாதத்துலேருந்து ஒரு 15 மாதத்தை தாண்டி அதிகமாக போகலை. சரியா? ஸோ முதல்ல மாதிரி 1.5 வருஷம் 2 வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் அவங்க கேட்கல. சரியா? ஸோ ஒரு 12 மாதத்துலேருந்து 15 மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் அதிகமாக கேட்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் லாஸ்ட் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸை நல்லா வந்து படித்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ டைம் இருக்க பட்சத்தில் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கோங்க. இல்லைனா இந்த டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸ்னு அட்லீஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதையாவது அட்லீஸ்ட் படிச்சுட்டு போங்க. கேட்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு 30% ஆஃப் கொஷினாவது நம்ம அட்லீஸ்ட் வந்து பதிலளிக்க முடியும். சரியா? அது உங்களுடைய லக்கை பொறுத்து தான். மேபி வந்து எல்லா கொஷினுமே நீங்கள் படித்த டாப் 100லேருந்து வந்ததுன்னா அது உங்களுக்கு நல்ல விஷயம் தானே. ஸோ சோஷியலு நல்லா கவர் பண்ணிக்கணும். சயின்ஸு ஓரளவுக்கு நீங்கள் எல்லாம் கான்செப்ஷுவல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸ்டாட்டிக் ஜிகே தான் மெயின் ரோல் இங்கே ப்ளே பண்ண போகுது. ஸ்டாட்டிக் ஜிகே தான் உங்களோட ஸ்கோரை பூஸ்ட்டே பண்ண போகுது. ஏன்னா நமக்கு என்னென்ன டாப்பிக்லேருந்து வருன்றது நமக்கு தெரியும். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த டாப்பிக்லேருந்து வருன்றதே நமக்கு தெரியாது. சரியா? ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ஸ்டாட்டிக் ஜிகேயில் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா ஸ்கோர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்தெந்த டாப்பிக்னே தெரியாது, அது எந்தெந்த வருஷம்னு தெரியாது, திடீர்னு 2-3 வருஷத்துக்கு கேட்டானா நம்ம மாட்டிட்டு முடிக்கிறோம். அதனால் ஸ்டாட்டிக் ஜிகேக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ சப்ஜெக்ட்லாம் நம்ம இப்படி தான் படிக்கணும்னு சொல்லிட்டேன். ஸோ அடுத்ததாக நான் வந்து ஸ்டாட்டிக் ஜிகேவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டாட்டிக் ஜிகே. சரியா? ஸோ இதில் நான் ஹைலைட் பண்ணுற டாப்பிக்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கிறதா இருந்தால் அந்த டாப்பிக்கை படிங்க. சரியா? ஸோ இதில் நான் எல்லா டாப்பிக்கும் இது வரைக்கும் என்னென்ன மாதிரியான டாப்பிக்லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்களோ அதை எல்லாமே நான் கம்பைல் பண்ணி கொடுத்துருப்பேன். சரியா? ஸோ இதில் நான் வந்து ஹைலைட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஓகேவா? சரி, ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்னால் இந்தியாவில் என்னென்ன மாதிரியான ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. டான்ஸ் எப்படி இருக்குது, மியூசிக் எப்படி இருக்குது, ஃபெஸ்டிவல்ஸ் எப்படி இருக்குது, எங்கெங்கே எந்தெந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் பண்ணுறாங்க. சரியா? ஸோ அடுத்ததாக என்னென்ன மாதிரியான மார்ஷல் ஆர்ட்ஸு, சரியா, அது மாதிரி என்னென்ன மாதிரி இடத்துக்கு ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இதில் மெயினான விஷயம் என்னென்னா டான்ஸ். இது படிச்சுக்கோங்க. இதிலேருந்து இன்றைக்கே எழுதி வச்சுக்கோங்க. NTPC எக்ஸாமில் ஒரு கொஷினாவது அட்லீஸ்ட் வந்து கேட்டுருவோம். ஸோ டான்ஸ்லேருந்து ஒரு கொஷின், டான்ஸஸ்லேருந்து ஒரு கொஷின், மொத்தம் 2 கொஷின் கன்ஃபார்மே எழுதி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அதே மாதிரி ஃபெஸ்டிவல்லேருந்து ஒரு கொஷின் வந்துடும். மியூசிக்லேருந்து ஒரு கொஷின் வந்துடும். இது நான் இன்றைக்கே சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பழைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து இதிலேருந்து கொஷின் வந்திருக்குமா, அப்படி இந்தளவுக்கு சொல்கிறாரே, இந்தளவுக்கு அது வெயிட்டேஜ் இருந்துதான்னு கேட்டால் அதில் ஒரு டவுட் இருக்கும். பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக நடந்த டிசிஎஸோட எக்ஸாம்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது டான்ஸு, ஃபெஸ்டிவல், மியூசிக் இது 3 இல்லாத SSC கொஷின் பேப்பரே இருக்காது. ஸோ அதனால் இது 3 தான் உங்களுடைய வேலை. இது படிச்சிங்கன்னா 3 மார்க் கேரண்டி வச்சுக்கோங்க. 3 மார்க் கேரண்டி. மியூசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக்கை விட மியூசிஷியன்ஸை படிக்கிறது தான் ரொம்ப ஒரு க்ரூஷியல் ரோல் வந்து ப்ளே பண்ணோம். சரியா? மியூசிக்ஸ் அண்ட் மியூசிஷியன் ரெண்டுமே வந்து படிச்சுக்கணும். ஓகேவா? சரி, இப்போ பெயிண்டிங்லாம் படிக்கணுமா, ட்ரெஸ்லாம் படிக்கணுமா, மார்ஷல் ஆர்ட் இதெல்லாம் வந்து தேவையில்லை. சரியா? ஸோ பெருசாக வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை. எதுக்கு பெயிண்டிங், ட்ரெஸ்ஸஸ்ஸு, மார்ஷல் ஆர்ட்ஸு, வார்ஃபேர்ஸு, தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸ் டிஷ்ஷஸ்க்குலாம் நீங்கள் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை. அதே மாதிரி புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸில் நேஷ்னல் புக்கும் சரி, இன்டர்நேஷ்னல் புக்காக இருந்தாலும் சரி, இதிலேருந்து கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு இப்போயே சொல்கிறேன், இதுவும் இது டான்ஸ், ஃபெஸ்டிவல், மியூசிக் எப்படி சொல்கிறனோ அதே மாதிரி இதுலேருந்து கன்ஃபார்மாக ஒரு கொஷின் வந்துடும் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்லேருந்து. ஸோ ஒரு கொஷின் வந்து ஸ்டாட்டிக் ஜிகே ரிலேட்டடாகவும், இன்னொரு கொஷின் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் வரும். இதான் வந்து பேட்டர்ன். எப்பயுமே இந்த ஸ்ட்ரக்சர் மாறாது. சரியா? ஸோ புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸை படிச்சிங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே கொஷினும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஷினும் வந்துடும். அடுத்ததாக இம்பார்ட்டண்டான டேஸு. சரியா? ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் படித்து வச்சுக்கணும். என்னென்ன டேஸ், ஒரு மாதத்துக்கு என்னென்ன டேஸ்லாம் இம்பார்ட்டண்டான டேஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ இம்பார்ட்டண்டான அவார்ட்ஸு. சரியா? ஸோ என்னென்ன அவார்ட்ஸ் கொடுப்பாங்க, நோபல் ப்ரைஸ் கொடுப்பாங்க, பாரத ரத்னா, அப்புறம் புலிட்சர் ப்ரைஸ். இதை வந்து பார்த்திங்கன்னா லிட்ரேச்சரில் சிறந்து விளங்குறவங்களுக்கு இந்த புலிட்சர் ப்ரைஸ் வந்து கொடுப்பாங்க. அடுத்ததாக ஜனாபித் அவார்டு, ஆஸ்கார் அவார்டு, தாதா சாஹிப் பால்கே அவார்டு, சரியா, பிரேவரி அவார்ட்ஸு. இதெல்லாம் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் பிறந்து விளங்குறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து பாரத் நக்கர் அவார்டு அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு கொடுப்பாங்க. சரியா? அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா புக்கர் ப்ரைஸஸ், இப்போ ராம்சே மேக்ஸேசே அவார்டு, அப்புறம் மற்ற அவார்ட்ஸு. சரியா? ஸோ இவ்வளோ டாபிக் இருக்கா அப்படின்னு இல்லை. ஸோ இதெல்லாம் அவார்ட்ஸ்ன்னு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இப்போ பொதுவாக நோபல் ப்ரைஸ் வாங்கினது யாரோ அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணி அதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? ஸோ இப்படி நம்ம படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் இப்படி வேணாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷினை எடுத்துக்கோங்க, அவார்ட்ஸ் எடுங்க. அவார்ட்ஸ்லேருந்து கடைசியாக என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்கான். ஓகே, அப்போ இவங்களாம் இம்பார்ட்டண்டான ஆள், இந்த அவார்டு இவங்களுக்கு இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் வரும், உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கே ரிலேட்டடாகவும் வரும். ஸோ புக்ஸ் அண்ட் ஆத்தர் சொன்ன மாதிரியே தான் கன்ஃபார்மாக ஒரு கொஷின் வரும். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு கொஷின் வந்துடும் மினிமம். ஓகேவா? இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனு இப்போ UNO இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், WTO, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூனிசெஃப், யுனெஸ்கோ, பிரிக்ஸு, இன்டர்போலு, அப்புறம்
அப்புறம் சார்க்கு, ஒபேக்கு, அப்புறம் ஐஎல்ஓ, நேட்டோ, இது எல்லாமே, அப்புறம் வேர்ல்டு பேங்க்கு, ஐஎம்எஃப், அப்புறம் ஏஷியன் பேங்க்கு, அப்புறம் மற்ற என்னென்ன ஆர்கனைசேஷன் எந்தெந்த ஊரில் இருக்குது, அதனுடைய கடமைகள் என்ன, அது என்ன தான் வேலை செய்யும். வேர்ல்டு பேங்க்குன்றாங்க, அதோட வேலை என்ன, யாருக்கு கடனை கொடுக்கும், ஐஎம்எஃப் என்ன பண்ணும், சரியா. ஸோ இந்த மாதிரி அதனுடைய பேசிக்கான நேச்சர் என்ன, அது எந்த ஊரில் இருக்குது, எந்த வருஷம் ஆரம்பித்தாங்க, ஸோ அந்த மாதிரி அந்த ஆர்கனைசேஷன், அதனுடைய இடம், அந்த விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், சரியா. அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஃபேக்ட்ஸ், சரியா. ஸோ இது எப்படி படிக்கலாம்னா, ஃபஸ்ட்டு தியரி கவர் பண்ணிவிட்டு, சரியா. ஸோ தென் அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்ததாக ஸ்பேஸ் ப்ரோக்ராமு. ஸோ ஸ்பேஸ் ப்ரோக்ராம்னு எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து ரயில்வேல அடிக்கடி கேட்டிருக்காங்க ஸ்பேஸ் ப்ரோக்ராம். ரீசெண்டாக ஏதாவது ஸ்பேஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு விஷயம் இந்தியா செஞ்சுருக்கு அப்படின்னா அதை வந்து கொஷினாக 2019 கேட்டிருந்துருக்காங்க. ரீசெண்டாக மட்டும் இல்லாமல் இப்போ ஃபஸ்ட்டு லான்ச் பண்ண சேட்டலைட் என்ன, ஸோ சந்திராயன் 2 எப்போ லான்ச் பண்ணாங்க, சந்திராயன் 1 எப்போ லான்ச் பண்ணாங்க, அந்த மாதிரியும் கேட்டிருக்காங்க, சரியா. ஸோ அதனால் ஸ்பேஸை பற்றின டிஃபால்ட்டான ஒரு சில ஃபேக்ட்ஸ் இருக்கும், அதையும் படிச்சுக்கணும். தென் டிஃபென்ஸ் சிஸ்டம், சரியா. அடுத்ததாக ஸ்போர்ட்ஸ் இப்போ நான் எப்படி சொன்னனோ, ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இருந்தும் வந்துன்னா ஒரு கொஷின் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேயும், ஒரு கொஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலையும் வந்துடும், பயப்படாதீங்க. ஒலிம்பிக்கு, சரியா. அப்புறம் காமன்வெல்த் கேம்ஸு, ஏஷியன் கேம்ஸு, சரியா. ஸோ இந்த 3 கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீசெண்டாக நடந்த அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ரீசெண்டாக நடந்த ஒலிம்பிக் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா ஹாக்கி. ஸோ ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஹாக்கி, கிரிக்கெட், ஃபுட்பாலு, பேட்மிண்டனு, செஸ்ஸு, வாலிபால், லான் டென்னிஸு, பாக்ஸிங்கு, அப்புறம் மற்ற மேஜரான ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஹாக்கினா மொத்தம் எத்தனை பேர் விளையாடுவாங்க, ஸோ அதனுடைய பிளேயர்ஸ் யார், ஸோ ஃபேமஸான பிளேயர்ஸ் யார். இப்போ ஃபுட்பால்னால் ஃபேமஸான பிளேயர் உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கிரிக்கெட்டுக்கு தெரியும், அதே மாதிரி ஹாக்கிக்கு யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி பேட்மிண்டனுக்கு யார், செஸ்ஸுக்கு யார், வாலிபால் யார், லான் டென்னிஸ் யார், பாக்ஸிங் யார். ஸோ அப்புறம் மற்ற மேஜர் ஸ்போர்ட்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் சின்னதாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஸோ எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க போகிறீங்க. ஸ்டாட்டிக் ஜிகேவை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்லணுன்னா, இந்த டாப்பிக்கை பேசிக்காக நீங்கள் படிக்கிறீங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினாக அப்படியே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணி அப்படியே வந்து நாலேஜ் உங்கள் மைண்டுக்கு கடத்திட்டு போயிடுறீங்க, சரியா. ஸோ அது மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகேல இம்ப்ரூவ் பண்ணும். ப்ராக்டிஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நாலேஜ் அங்கே டெவலப் ஆகாது. ஸோ வெறுமனே நிமோனிக் வச்சு மட்டும் நீங்கள் எல்லாமே படிக்கணும்னு நினச்சா ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்ஸ்க்கு வேலைக்கு ஆகும். பட் இந்த மாதிரி ஸ்டாட்டிக் டாப்பிக்கில் கொஞ்சம் கை கொடுக்காது. இந்த ஆர்கனைசேஷன்லாம் இருக்குது, அதுக்கெலாம் நீங்கள் வந்து இது ட்ரிக் வச்சு படிக்கிறேன்னு சொல்லி படிக்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எத்தனை இதுக்கு தான் ட்ரிக் வச்சு படிப்பீங்க. ஸோ இப்போ ஸ்போர்ட்ஸ் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைஃப் ரிலேட்டடாக அப்படியே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரியா. போகிற போக்கில் அப்படியே படிச்சுட்டு போகிற மாதிரி படிப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் வந்து புரட்டுற மாதிரி புரட்டி கொஞ்சம் கான்செப்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, தட்ஸ் ஆல். ஸோ அடுத்ததாக மேஜரான ரிசர்ச் சென்டர்ஸ் வந்து இந்தியாவில் என்னென்ன இருக்குது, சரியா. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கா அப்படின்னு கேட்டால் கேட்பாங்க. எல்லா டாப்பிக்குமே இம்பார்ட்டன்ட் தான். கேட்டால் ஒரு கொஷின் 2 கொஷின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் கேட்குற ஏரியா, சரியா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு கொஷின் கேட்குற ஏரியாலாம் இந்த நான் சொல்லியிருப்பேன்ல, ஸ்போர்ட்ஸு, புக்ஸு, டான்ஸ், ஆத்தர்ஸ், அதெல்லாம் கன்ஃபார்மாக சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் எப்படின்னா, ஸோ இப்போ இந்த ஒரு ஷிஃப்ட்டில் வந்து இந்த மேஜர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்ததுன்னா இன்னொரு ஷிஃப்ட்டில் இதை பற்றி வரும், சரியா. இன்னொரு ஷிஃப்ட்டில் இதை பற்றி வரும். ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய டாப்பிக்லேருந்து ஏதாவது 1-2 கொஷின், ஏதாவது 5 டாப்பிக்லேருந்து ஒரு 2 டாப்பிக்லேருந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான வெயிட்டேஜ் இருக்க மாதிரியான டாபிக்ஸ் தான் இதெல்லாம், சரியா. ஸோ அதனால் இதெல்லாம் படிக்கணுமான்னு கேட்டால் படித்து தான் ஆகும், வேறு வழி இல்லை. கன்ஃபார்மாக படிக்கணுன்றதெல்லாம் நான் இங்கே சொல்லியிருப்பேன், சரியா. ஸ்போர்ட்ஸு, ஆர்கனைசேஷனு, தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு இதிலே வந்து 2-3 மார்க் வந்துடும், மினிமம் கேரண்டி. ஸோ புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸு, சரியா. அப்புறம் அவார்ட்ஸு, ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், சரியா. ஸோ இந்த மற்ற விஷயம்லாம் இருக்கு இல்லையா. ஸோ மற்ற விஷயம்னா இந்த வேர்ல்டு ஹெரிட்டேஜ், ஃபேமஸ் பிளேசஸ்ஸு, அப்புறம் ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸு, வேர்ல்டுலே ஃபஸ்ட்டு யார், இந்தியாவில் ஃபஸ்ட்டு யார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 டாப்பிக்லேருந்து ஒவ்வொரு ஷிஃப்ட்டில் ஒவ்வொரு கொஷின் அந்த மாதிரி கேட்டகரைஸ் ஆகிடும், புரியுதா. ரைட். YCT பப்ளிகேஷனோட ரயில்வே ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ரிலீஸ் பண்ண இந்த 4 சப்ஜெக்ட்டுக்கான புக்கு. ஸோ இந்த 4 புக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரியா. ஸோ PDF கூட இல்லாதவங்க நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன், சரியா. போய் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ரயில்வேவோட ப்ரீவியஸ் இயர் கொஷின். சரி, ரயில்வேவோட ப்ரீவியஸ் இயர் கொஷினை நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னா, அப்போ தான் நமக்கு ரயில்வேவோட ஸ்டாண்டர்ட் என்னன்னு தெரியும், ரயில்வேக்கு எந்த மாதிரியான கொஷின் எல்லாம் கேட்குறாங்கன்றது நமக்கு தெரியும். ஸோ இப்போ நீங்கள் இப்போ ரயில்வேல கேட்ட கொஷினே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகும்பொழுது உங்களுக்கு
அங்கே நீங்கள் போய் எக்ஸாமில் உட்காரும்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் தெரியாது. ஸோ கொஷின் ஏதோ அதே ஃபார்மெட்டில் வந்த மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இப்போ ஏஎல்பி எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சொன்னது அதுதான். ஸோ ஏஎல்பியை பொறுத்த வரைக்கும் அதே லெவலில் தான் இருந்தது, ஈஸி டு மாட்ரேட் லெவலில் தான் இருந்தது. பெருசாக வந்து அவங்க கஷ்டமாக கேட்கணுன்னு எதுவும் நினைக்கல அப்படின்ட்டு இருக்காங்க. சரியா? ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த புக்கை முடிக்க வேண்டியது மேண்டேட்டரி. சரியா? ஸோ இந்த புக்கில் என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ இப்போ இதில் 16,000 கொஷின் இருக்குது, 60,000 கொஷின் இருக்கா அப்படின்லாம் யோசிக்க வேணாம். ஆக்சுவலி இதில் ஒரு 5,500 கொஷின்ஸ் தான் இருக்குது. சரியா? ஸோ அதே மாதிரி சோஷியலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7,000 கொஷின்ஸ் தான் இருக்குது. சரியா? ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 6,500 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 8,000 கொஷின் இருக்குங்க. ஸோ அவ்வளோதான். சரியா? ஸோ இவ்வளோ தான் நம்ம படிக்கணும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 25,000 கொஷின்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கவர் ஆகும். சரியா? ஒன்ஸ் நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், இந்த 25,000 கொஷினையும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. சரியா? ஸோ இந்த 25,000 கொஷினும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அதனுடைய நாலேஜை உங்கள் மைண்டில் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா உங்களுடைய நாலேஜ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஷார்ப் ஆகுன்றதை யோசிச்சு பாருங்கள். எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலேஜ் வந்து கிடச்சிரும். ஸோ ஒரு பர்சன் வந்து ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ஆர்ஆர்பி என்டிபிசியோட CBT 1 CBT 2 கிளியர் பண்ணுறாரு அப்படின்னா அவர் கன்ஃபார்மாக இந்த ரயில்வேயோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாத்தையுமே பார்த்துருப்பார். CBT 1 கூட பேசிக்காக நம்ம படித்ததை வச்சு கிளியர் பண்ணியிருக்கலாம். பட் CBT 2 கிளியர் பண்ணணுன்னா இந்த ரயில்வேயோட ப்ரீவியஸ் இயர் கொஷினை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இத்தனை கொஷின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைமிங், ஒரு கொஷினை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு எடுக்கக்கூடிய டைமிங் அப்படிங்கிறதும் குறைய ஆரம்பிச்சிடும். சரியா? ஸோ இதை வந்து ஒரு தடவை முடித்தா போதுமா, 2 தடவை முடித்தா போதுமா, 3 தடவை முடித்தா போதுமா அப்படின்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் எஃபெக்டிவாக முடிக்கிறீங்க அப்படின்றது தான். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி எல்லோரும் ஃபஸ்ட் ரவுண்டு முடிச்சுட்டு 2வது ரவுண்ட் போயிட்டுருப்பாங்க. சரியா? ஸோ டாப் ரேங்க் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட காம்படிட் பண்ணணும் அப்படின்னா கன்ஃபார்மாக நம்மளும் இது எல்லாத்தையும் முடிச்சு தான் ஆகணும். இது எல்லா கொஷினும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது கன்ஃபார்மாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்ணலையா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த எக்ஸாமை வேணாலும் இருக்கட்டுமே, ஸோ அந்த எக்ஸாமுக்கு இதே மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அதில் அவங்க சொன்ன விஷயத்த உள்வாங்கி அதை ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணிங்களா, அப்போ அந்த ஆக்ஷன் தான் இங்கே இருக்கக்கூடிய கேப்பு. அந்த ஆக்ஷனை சரியாக செயல்படுத்தினா நீங்கள் தான் வந்து என்டிபிசி கிளியர் பண்ணி போஸ்டிங் போக போகிறீங்க. ஓகேவா? ரைட். ஸோ ஃபைனலி இந்த வீடியோவில் நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஸோ என்டிபிசியோட லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம், அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? ஸோ அடுத்ததாக வந்து எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தோம். அடுத்ததாக வந்து சிலபஸ் வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். சரியா? ஸோ இதான் சிலபஸ். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேசிக்கை கவர் பண்ணுங்கள். சரியா? ஸோ பேசிக்ஸை கவர் பண்ணிவிட்டு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரியா? ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து CBT 1 வந்து கிளியர் ஆகிடும். இந்த பேசிக்லேயும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லையும் எகைன் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டு CBT 2 அட்டன் பண்ணுறீங்க, CBT 2வும் கிளியர் ஆகிடும். CBT 2க்கு ஒரு அடிஷ்னலாக ஒரு விஷயம் நம்ம செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இப்போது ரீசெண்டாக முடிஞ்ச ALP, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா JEE இந்த டிசம்பரில் நடக்குது இல்லையா, ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு செக்ஷனல் டெஸ்ட்டாகவோ அந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் மொத்தத்தில் பார்த்துட்டு போயிருக்கணும் CBT 2 எழுதும் பொழுது. ஓகேவா? ஸோ CBT 1 எழுதுறதுக்கு அந்தளவுக்கு நீங்கள் எஃபெக்டிவாக மேண்டேட்டரியா அப்படின்னு கேட்டால் முதல்ல நீங்கள் இதை முடிக்கிறதுக்கே உங்களுக்கு டைம் இருக்குமான்றது தெரியாது. சரியா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரியா? பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைனலி இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு கிடைச்ச நாலேஜையோ அல்லது இந்த வீடியோ இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு சில சோர்ஸஸ்லேருந்து உங்களுக்கு என்டிபிசி பற்றின கிடைச்ச நாலேஜ் எல்லாத்தையும் ஒரே ட்ராக்கில் கொண்டு வந்து நீங்களாக ஒரு பிளானை மேக் பண்ணி, ஓகே இது இப்படி தான் நம்ம கிளியர் பண்ண போகிறோம், இதை தான் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் செட் பண்ணி அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுற வேலையை மட்டும் பாருங்கள் ப்ளீஸ். நான் உங்கள் எல்லாத்தையும் கெஞ்சி கேட்குறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து வெறும் ஸ்ட்ராட்டஜி பிளானு, 20 நாள் பிளானு, 100 நாள் பிளானு அப்படிலாம் வந்து நிறைய பேர் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களான்றது தான் தெரியல. அங்கே தான் பிரச்சனையே. ஸோ கொடுக்குறத பயன்படுத்துறது கம்மியான பேர் தான். ஸோ தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க. இது கஷ்டமாக இருக்குது, அது கஷ்டமாக இருக்குதுலாம் சொல்லாதீங்க. ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாமை கிளியர் பண்ணி போஸ்டிங்கில் உட்காந்ததுக்கப்புறம் 1ஆம் தேதி ஆனால் டானு சம்பளம். ஜஸ்ட் இமேஜின், நீங்கள் ஒரு 40,000-50,000 சம்பளம் வாங்குறீங்கன்னும் போது அது எவ்வளோ பெரிய விஷயம்.
தென் சோஷியல் ஸ்டேட்டஸை யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி உங்களை பற்றி எத்தனையோ பேர் ரெஸ்பெக்ட் இல்லாமல் இருக்கலாம் அவங்க மேலே, சரியா? ஸோ நாளைக்கு நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கும் பொழுது ஸோ உங்களை பார்க்குறவங்க ஒரு சின்ன பையன்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே மரியாதையாக பேசுவாங்க. அது என்டையராக உங்களுடைய மைண்ட் லெவலில், ஹார்ட் லெவலில் இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ஸே பூஸ்ட் பண்ணும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மரியாதையே கிடச்சிருச்சுன்னா இன்னும் என்ன வேணாலும் செய்யலாம்டா வாழ்க்கையில் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடும், சரியா? ப்ளீஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு பிளானை மேக் பண்ணுங்கள், அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், ஓகேவா? தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் ஆஃப் யூ.